அண்ணாமலை மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை ஏன் ஒன்னா நிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழகத்தினுடைய அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போடப்பட்டிருக்கிறது. அண்ணன் டிடிவி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதிலே முதன்மையான பாராளுமன்ற உறுப்பினராக தேனியினுடைய குரலாக அண்ணன் டிடிவி இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், 10 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பார்த்திருக்கின்றோம். அந்த ஆட்சியினுடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக எப்படிப்பட்ட ஆட்சியை பிரதமர் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். விளம்பரமே தேவையில்லாத ஒரு ஆட்சிங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க. 33 மாசம் ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன் வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள் இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டி இருக்கின்றோம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க. 2019 303. இன்னைக்கு 2024 மோடி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை வளமாக்குவதற்கு வலுப்படுத்துவதற்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவை. அதிலே அண்ணன் டிடிவி அவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணன் சகோதர சகோதரிகள், தேனியில் அண்ணன் டிடிவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மூத்த தலைவர்களே இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் கட்சியிலிருந்து தன்னுடைய எந்த தொண்டரை நிறுத்தி இருந்தாலும் கூட தேனியிலே வெற்றி பெற போகின்றார். ஆனா ஏன் டிடிவி அண்ணனே களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னாங்க, மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வர வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும். 2 கட்சிகளும் கூட, ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம். ஐயா நான் 2 பக்கம் சொல்றேன், 2 ஒரே கட்சி தாங்க ஐயா, பேருக்கு தான் தனித்தனியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம், தொண்டர்கள் 2 தொண்டர்களும் பிடிப்பாக இருக்கலாம், ஆனா தலைவர்கள் ஒண்ணுதாங்க. 2024 தேர்தல் நமக்கு தெரியும். தேனியில அண்ணன் டிடிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 2 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 2 வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரலீங்க. மக்கள் அவங்க கூட போகல. இந்த முறை 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டராக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேங்க. சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும். ஐயா 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏன்னா 2019
திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாட்டில். அதனால்தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. 2021 நமக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.